ஒருத்தன் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கான், அவன் இந்த வார்த்தை சொல்ல மாட்டான், என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அவன் ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் எதை நோக்கி முன்னேறிட்டு இருக்கேன்னு. யார் இப்படி சொல்லுவானா? யார் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கானோ அவனுக்கு தான் இந்த ஐடென்டிட்டி வீக்கா இருக்கும். அதே மாதிரி நோ growth, அவனுக்கு வளர்ச்சி இருக்காது. இந்த 2026ல எப்படி இருக்கானோ இப்படிதான் 2023ல இருந்தான். 2023ல எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் 2020லயும் இருந்தான். எந்த ஒரு முன்னேற்றமும் அவனுக்கு இருக்காது. நம்முடைய வாழ்க்கை இருக்க இப்படி இருக்க வேண்டும். கீழே இருந்து அப்படி மேல ஏறுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கீழே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க growth அடையல. நீங்க உச்சியை அடைந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கீழே பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவமானம் தெரிஞ்சிருக்கணும். அவமானத்தை நீங்க எப்படி கோப் அப் பண்ணீங்க அது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில அடைஞ்ச ஸ்கில்ஸ், நீங்க வாழ்க்கையில சேமிச்ச சேமிப்பு, நீங்க ஆரம்பித்த புதிய விஷயங்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட ஸ்கில்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அந்த உச்சியிலிருந்து பார்க்கும் போது தெரிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் growth, இல்லை என்றால் நோ growth. உங்களுக்கு எந்த ஒரு growth கிடையாது. கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு growth கிடைக்காது. இது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ஸ் உடைய சைன்ஸ், சிம்டம்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வரும் பொழுது, எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்க பல வருடங்களாக பழக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்க வெளியே வரும் பொழுது உங்களுக்கு பயம் உண்டாகும். அந்த பயம் ஏன் உண்டாகுதுன்னா, பொதுவாகவே ஏதாவது ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது மனசுல ஒரு பயம் உண்டாகும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது, இல்லைன்னா நீங்க ஒரு நபர்கிட்ட நீங்க இது முன்னாடி பேசினதே கிடையாது, எங்க நீங்க போகவே இல்லையோ, எந்த நபர்கிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி பேசவே இல்லையோ அவர்கிட்ட நீங்க பேசும் பொழுது, அறியாத அந்த இடத்துல நீங்க போகும் பொழுது உங்களுக்கு ஃபியர் ஆஃப் அன்னோன் உண்டாகும். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி உங்களுக்கு பயம் உண்டாகும். இப்போ நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே பல வருஷமா இருந்துட்டீங்க, இதுக்கு வெளியே நீங்க போனதே கிடையாது. இப்போ நீங்க வெளியே போகும் பொழுது உங்களுக்கு ஃபியர் ஜோன் ஏற்படும். ஃபியர் ஜோனுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. ஃபியர் ஜோன்னா என்ன? நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரும் பொழுது நான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம், ஆனா என்னால முடியுமா அப்படி சொல்லி செல்ஃப் டவுட் உங்களுக்கு ஏற்படும். செல்ஃப் டவுட் நீங்க என்ன சொல்லுவீங்க? கேன் ஐ ரியலி டூ திஸ்? உண்மையிலே என்னால இது செய்ய முடியுமா சொல்லி உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் உண்டாகும். இது முதலாவது விஷயம். அதே மாதிரி மக்கள் என்ன சொல்வாங்க, மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற உங்களுக்கு மக்களை பற்றி, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றது பற்றி பயம் உண்டாகும். அதே மாதிரி மேக்கிங் எக்ஸ்கியூசஸ், நீங்க சாக்குகளை உண்டாக்கிட்டே இருப்பீங்க. ஐ வில் ஸ்டார்ட், நான் ஸ்டார்ட் செய்வேன், நான் இப்போ ஸ்டார்ட் செய்யறேன் நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் ஸ்டார்ட் செய்யறேன், நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம். நீங்க இப்படி தள்ளி போடுறீங்கன்னா உங்களுடைய மைண்டுக்கு பயமா இருக்கு. பல வருஷங்களா நீங்க இந்த ஜோன்ல இருந்துட்டீங்க, இப்போ இங்க வரும்பொழுது உங்களுடைய மைண்ட் இருக்க தடுமாற்றத்துல வரும். அதனால நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம்.